ஏன் இந்த நேரத்துல அங்க போனீங்க? அண்ணி, என்னாச்சு சொல்லுங்க. வருண் தம்பிக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமான்னு கேட்கத்தான். என்ன நீ இப்படி கேக்குறீங்க? அதான் அவன் எல்லார் முன்னாடியும் சம்மதம்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம்? எங்க குடும்பத்துல யாராவது உங்ககிட்ட வருணுக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்னாங்களா? சொல்லுங்கண்ணே. அப்ப வேற யாரு சொன்னது? உங்களுக்கு ஏன் அப்படி தோணுச்சு? அண்ணே, வருண் எங்க பையன்னு அவனை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அவன் சம்மதத்தோட தான் உங்க வீட்டுக்கு நாங்க பொண்ணு பார்க்க வந்தோம். அவனே அவன் வாயால வெண்ணிலாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் நிச்சயம் கல்யாணம்னு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணோம். அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா எங்க கிட்ட அவன் சொல்லிருப்பான்ல. அப்படி எதுவும் சொல்லலையே, அப்புறம் ஏன்னா பயப்படுறீங்க? அது இல்லம்மா, நேத்திலேருந்து எல்லாமே ஒரே தடங்களாவே இருக்கு, அதனால தான் பயப்படுறேன். அண்ணா, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. வருணுக்கு வெண்ணிலாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அத அவனே என்கிட்ட சொல்லியிருக்கான். அதனாலதான் வெண்ணிலாவுக்கு அப்படி ஒரு பிரச்சனை நடந்தும் கொஞ்சம் கூட யோசிக்காம அவளை ஏத்துக்கிட்டான். அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏன் இந்த சந்தேகம்? ஏன் விஸ்வநாதன் அண்ணனுக்கு திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு? எதுக்காக வருண் கிட்ட போய் திரும்ப சம்மதமானு கேட்டாங்க? யாராவது வருணுக்கு கல்யாணத்துல சம்மதம் இல்லைன்னு சொன்னாங்களா? இல்லனா வருணுக்கு நிஜமா கல்யாணத்துல சம்மதம் இல்லையா? என்ன சத்தி இது? அவனை தூக்கு. என்னடா? அவனுங்களை இழுத்துட்டு வா கௌதம். சித்தி, இவன் எப்படி இங்க? கூட இவன் யாரு? இவன் சொல்லிதான் அவன் வெண்ணிலாவை கொல்ல முயற்சி பண்ணிருக்கான். இவனுங்க பண்ணது சாதாரண விஷயம் இல்ல. வெண்ணிலா மேல எவ்வளவு பெரிய கரைய பூச பாத்திருக்காங்க. அவ்வளவு ஈஸியா இவனுங்களை நான் விட்டுருவேனா? இவனுங்களை யார் இப்படி பண்ண சொன்னாங்க? எதுக்காக பண்ண சொன்னாங்க? இதுக்கு பின்னாடி வேற யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதான் 2 பேரையும் தூக்கிட்டேன். மச்சான், நான் வந்துட்டேன்டா. மண்டபத்தோட பேக் சைடில் தான் இருக்கேன். சீக்கிரம் வா மச்சான். அது வந்து என்னடா என்ன யோசிக்கிற? சீக்கிரம் வா மச்சான். இல்ல மச்சான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெண்ணிலாவோட அப்பா அம்மா வந்தாங்க. இந்த கல்யாணம் நடக்கணும்னு என்கிட்ட அழுதுட்டு போறாங்கடா. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மச்சான், அதெல்லாம் யோசிக்க இப்ப டைம் இல்ல. இன்னும் முகூர்த்தத்துக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அப்புறம் நீயே நினைச்சாலும் இங்க இருந்து தப்பிக்க முடியாதுடா. ஒழுங்கா வந்துடுறா. அங்க சாரா உனக்காக காத்துட்டு இருக்காடா. எனக்கு புரியுதுடா. ஆனா இப்ப இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டா இந்த கல்யாணம் நின்னுடும். அதனால வெண்ணிலாவோட அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அப்படிலாம் யாருக்கும் எதுவும் ஆகாதுடா. அவங்கள பத்தி யோசிச்சு உன் வாழ்க்கையை நீ மிஸ் பண்ணிடாதடா. அவங்களுக்கு வெண்ணிலா முக்கியம்னா உனக்கு சாரா தாண்டா முக்கியம். ஒழுங்கா வெளியில வாடா. மச்சான்,
சொன்ன கேளுடா. இப்பதான் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்க. இங்க பாடுறா மச்சான், நீ இங்க இருந்து தப்பிச்சு போய் அதனால கல்யாணம் நின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லடா. வெண்ணிலாக்கு லவ் மேட்டர் தெரியும்ல, அவங்க சமாளிச்சுப்பாங்கடா. தயவு செஞ்சு யாராவது பார்க்கறதுக்குள்ள சீக்கிரம் வாடா. நான் வைக்கிறேன். ச்சே, இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும் தம்பி. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் தம்பி. உன் கூட வாழணும், இல்ல உனக்காகவே சாகணும். நீ இல்லாத லைஃப என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல வரும். 9:05 இந்த விஷத்தை குடிச்சிட்டு செத்துருவேன். இது நம்ம கல்யாண நாள் ஆகுறதும் இல்ல எனக்கு கடைசி நாள் ஆகுறதும் உன் கையில தான் இருக்கு. எனக்கு வேற வழியே இல்லை. எனக்கு இவங்க சந்தோஷத்தை விட சாரா உயிர் தான் முக்கியம். ஆண்டி ஒரு நிமிஷம், எங்க போறீங்க? வருண பாக்கதாமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம் ஆரம்பிக்க போகுது. அவன் கிளம்பிட்டானா என்னன்னு தெரியல, அதான் பாக்க போறேன். அவரு கிளம்பிட்டாரே ஆண்டி, இப்பதான் போனாரு. எங்க? இப்பதான் மேக்கப் போட போனாரு. அவரு வந்துருவாரு, நீங்க போங்க. இல்லம்மா, அவன்கிட்ட நான் போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். ஆண்டி, உங்களை அண்ணாமலை ஆண்டி ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தாங்களே, அவங்கள பாத்தீங்களா? என்னையா? அண்ணாமலையா? எப்பமா? இப்பதான் நான் வரும்போது கேட்டாங்க. ஏதோ முக்கியமான விஷயம் போல, ரொம்ப அவசரமா தேடிட்டு இருந்தாங்க. அப்படியா? இப்ப அண்ணாமலை எங்க இருக்கா? அவங்க மேடை கிட்ட இருக்காங்க, நீங்க வேணா போய் பாருங்க. சரிம்மா, நான் போய் என்னன்னு கேக்குறேன். நீ போய் வருண் ரெடி ஆயிட்டானு கொஞ்சம் பாரு. என்ன? சரிங்க ஆண்டி. அப்பாடா, போ போ. பாத்து போ மச்சான். சரி, வர மச்சான். போடா போ. வெண்ணிலா, கல்யாணம் நடக்க போதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? இது வரைக்கும் போட்ட பிளான்லாம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த முறை கண்டிப்பா மிஸ் ஆகாது. உன் கல்யாணத்துக்கு எண்டு காடே போட்டாச்சு. அம்மா, தாலி கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடும் ரெடி பண்ணியாச்சு. மாப்பிள்ளை வந்தாருன்னா உடனே ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதோ வந்துருவாங்க. சரி சரி சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ரெடியா இருக்குமா. நான் கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா. வந்துருவாங்க வந்துருவாங்க. சொல்றா சொல்றா சொல்லு சொல்லு சொல்றா சொல்லு. சொல்லுடா சொல்லுடா. யாரா அப்படி பட சொன்னது?